அம்மா சமயபுரத்தாடு என்ன சோதனை மாரியாவை அம்மாக்கிட்ட சேர்க்கறதுக்கு என்கிட்ட இருந்த ஆதாரம் ஒன்று தானே, அது இப்போ என் கையை விட்டு போயிடுச்சு. தாத்தா வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. தாத்தா உட்காருங்க உட்காருங்க தாத்தா. ஆமா தாத்தா, உடனே கிளம்பி வர சொன்னீங்க, என்ன விஷயம் தாத்தா? எல்லாம் மாறி விஷயம்தான் மாப்பிள்ள. மாறி விஷயமா? என்ன சொல்றீங்க தாத்தா? மாறி எங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, தெய்வான மாரியை பெற்ற அம்மா இல்லைங்கிற உண்மை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆமா தாத்தா, தெய்வானை அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மாரியை பெற்ற அம்மாவோட அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறி சின்ன வயசில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, செயின், காப்பு எல்லாத்தையும் பத்திரமா பெட்டியில் வச்சிருந்தேன். அந்த பொருளெல்லாம் நேற்று ராத்திரி திருட்டு போயிடுச்சு மாப்பிள்ள. திருட்டு போயிடுச்சா? எப்படி தாத்தா? நேற்று ராத்திரி உடம்பு கொஞ்சம் வலியாக இருக்குன்னு 2 மாத்திரை கூட போட்டுட்டேன். நல்லா தூங்கிட்டேன். ஏதோ உருட்டுற சத்தம் கேட்டுது. நான் எலி நினச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது எலி இல்லை, திருடன்னு தெரிஞ்சுது. அந்த பெட்டி எங்க இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க காட்டுறேன். வாங்க மாப்பிள்ள, இந்த பெட்டி தான். இந்த பெட்டியில் தான் சின்ன வயசில் மாறி போட்டிருந்த பொருளெல்லாம் வச்சுருந்தேன். தாத்தா, இதில் என்னென்ன வச்சுருந்தீங்கன்னு இன்னொரு முறை சொல்ல முடியுமா? 4 வயசில் மாறி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் இதில் வச்சுருந்தேன். ட்ரெஸ்ஸுன்னா எந்த மாதிரி ட்ரெஸ் தாத்தா? பொம்பளை பசங்க போட்டுப்பாங்களே, ஒரு கவுனு. கவுன்னா பிளைனாக இருந்துச்சா, இல்லை டிசைனா பூ ஏதாவது போட்டதா? பிங்க் கலரில் பட்டு பாவாடை, சின்னதாக கட்டம் போட்டிருந்தது. ஆரஞ்சு கலர் சட்டை, அதில் சிவப்பு கலரில் பூ போட்டிருந்துச்சு. ஆமா, அந்த செயின் எப்படி இருக்கும்? செயின் ஒரு பணக்கார விட்டு செயின் மாதிரி இல்லை, ரொம்ப சாதாரணமாக நடுத்தரமாக இருக்கும். மைல் டாலர் இருக்கும் அதில். அப்புறம் 4 வயசு குழந்தையெல்லாம் போடுற காப்பு, தங்க காப்பு 2. தாத்தா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பார்வதி அத்தையோட பொண்ணு மாரியா தான் இருக்குமோ? மாரியை பெத்த அம்மாவோட சேர்க்கறதுக்கு இதெல்லாம் பயன்படுன்னு பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இதை உங்கள்கிட்ட சொல்லன்னு தான் நான் உங்களை வர சொன்னேன். சரிங்க தாத்தா, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, எப்படியாவது மாரிக்கு சொந்தமான எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சி அவள் பெத்த அம்மா கிட்ட சேர்த்து வச்சிருங்க. சரிங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வரட்டுமா? சரி. ஹஸ்பண்ட் சார் உடனே கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ணாரு. என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. ஊருக்கு போன ஹஸ்பண்ட் சாராவது எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். அவரும் இன்னும் ஃபோன் பண்ணல. எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குதே. பேசாம ஹஸ்பண்ட் சாருக்கு நம்மளே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா?
மாரி, ஹஸ்பண்ட் சார் வந்துட்டீங்களா? உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அம்மா, தாத்தா எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு? நல்லா இருக்காருல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்காரு. அப்புறம் எதுக்காக உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னாரு? ஆ, அது கோவில் விசேஷத்தை பத்தி பேசுறதுக்காக வர சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? ம், ஆ, சரி. ஆமா மாரி. சரி, நீ உட்காரு உட்காரு. மாரி, நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ, டன் டடாய். நகை மாதிரி இருக்கு. நகைதான். ஜிமிக்கி கம்மலு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. பின்ன செலக்ட் பண்ணது சூர்யாவாச்சே, நல்லா இல்லாம இருக்குமா? ஆ, மாரி, நான் இதை உனக்கு போட்டு விடவா? ம், கொஞ்சம் இருங்க. ஆ. மாரி, உன் வலது காதுல மச்சம் இருந்தா நீ தான் பார்வதி அத்தையோட பொண்ணு. போட்டு விடுங்க. ஆ. நைஸ். துர்காவோட வலது காதுக்கு பின்னால சின்னதா ஒரு மச்சம் இருக்கும். பார்வதி அத்தை பொண்ணுதான் மாறி. ஹஸ்பண்ட் சார், இன்னும் எவ்வளவு நேரம்? சீக்கிரம் திருகாணிய போட்டு விடுங்க. ஆ, இதோ போடுறேன். ஆ, என்ன ஹஸ்பண்ட் சார், என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் வாங்கிட்டு வந்த ஜிமிக்கி கம்மல் உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எப்படி இருக்கு? மதுரை மீனாட்சிக்கு மூக்குத்தி அழகுனா என் மாரிக்கு ஜிமிக்கி கம்மல் அழகு. போங்க ஹஸ்பண்ட் சார். இருங்க, நீங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே மாரி. அம்மா, பார்வதி அத்தை பொண்ணு துர்கா தான் மாறின்னு தெரிஞ்சுதான் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிங்களாமா? நான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மாறி மணமேடையில வந்து உக்காந்து தாலி கட்டிக்கிட்டதுக்கு நீங்க தான் காரணமா? மாறி உங்களை பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப மாறி இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருத்தி வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க ஆசை கனவை நான் நிறைவேற்றி வைப்பேன். பார்வதி அத்தை பொண்ணு துர்கா மாறிதான்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு நீங்க எனக்கு துணையா இருக்கணுமா? மா போதும்மா. 2 வாய் தானே சாப்பிட்டேன், அதுக்குள்ள போதும்னா எப்படி? வயசு பொண்ணு இப்படியா சாப்பிடுறது? இந்த நல்லா சாப்பிடு. இப்படி சொல்லி சொல்லிதாம்மா என்ன அதிகமா சாப்பிட வைக்கிறீங்க. போதுமேமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் தங்கம் இல்ல. இந்த 1 வாய் வாங்கிக்கோ, இது அம்மாக்காக. ம். உனக்கு நான் இப்படி ஊட்டி விட்டு எத்தனை வருஷமாச்சு? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவன் இப்பதான் கண்ணை திறந்திருக்காரு.
அம்மா என்னம்மா இது? நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காகமா கண் கலங்குறீங்க? இது ஆனந்த கண்ணீர் துர்கா. இந்தா இன்னொரு வாய் சாப்பிடு. மா போதும்மா. அம்மாக்காக வாங்கிக்கூடா துர்கா. இந்தா. சிஸ்டர், சொந்த மகன் நினைச்சு பார்வதி பாசத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன தாய் பாசம், பாவம். சூர்யா எதுக்காக இப்ப இங்க வரான்? சங்கரபாண்டி இந்தா வாங்கி. வா. வாப்பா. பாக்க மாப்ள. வா சூர்யா. என்னப்பா நீ திடீர்னு வந்திருக்க? ஒண்ணும் இல்லம்மா, மரியா கிட்ட கொஞ்சம் பேசணுமா? மரியாவா? சிஸ்டர், நம்ம துர்காவை தான் மாப்ள மரியான்னு சொல்றாரு. அப்படித்தானே மாப்ள? ம், ஆமாம்மா. அது பாத்தீங்களா? மரியா? துர்காவுக்கு அவ அம்மா பார்வதி டிஃபன் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. நீ போய் பேசுப்பா. ஆ, சரிங்கம்மா. ஆஹா, சிஸ்டர், சூர்யா மரியா கிட்ட போய் என்ன பேச போறான்? அவ முகமே சரியில்லை, நாமெல்லாம் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. வா போய் பார்க்கலாம். வாங்க சூர்யா. துர்கா, சூர்யா வந்திருக்கானா? ஆமாம்மா. வா சூர்யா. நீ மட்டும் தான் வந்திருக்கியா? மாறி வரலையா? ஆ, மாறி வரல அத்தை. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ம். துர்கா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு சூர்யா. அது துர்கா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ, துர்கா, என் கூட வரியா? வாங்க சூர்யா. போலாமா? சங்கரபாண்டி, சூர்யாவுக்கு தெரியாம நீ போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேளு. ஒட்டு கெட்டு வரணும், அதானே? கோச்சுக்காதீங்க. சரி சரி, முறைக்காதீங்க. போறேன் போறேன், பயமா இருக்குது. என்ன விஷயம் சூர்யா? என்கிட்ட என்ன தனியா பேசணும்? என்ன சூர்யா, ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா, ஐயோ, கண்ணம் பழுக்கிற அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. மாப்பிளைக்கு பியூட்டி மேல டவுட் வந்துருச்சு போல இருக்குது. என்னாச்சு சூர்யா? இப்ப எதுக்காக என்ன அரைஞ்சீங்க? நீ யாரு? என்ன சூர்யா இப்படி கேக்குற? உன் அத்தை பார்வதியோட பொண்ணு துர்கா. இல்ல, நீ அத்தை பொண்ணு துர்கா இல்ல. போச்சு, மாப்பிளைக்கு டவுட் எல்லாம் இல்ல, கன்ஃபார்மே பண்ணிட்டு தான் வந்திருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னாச்சு சூர்யா உங்களுக்கு? சின்ன வயசுல காணாம போன பொண்ணு நான் தான். ஆதாரம் காட்டினல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆதாரத்தை எல்லாம் திருடிக்கிட்டு வந்து உன்னை துர்கான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்க. ஐயோ, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குதே. போச்சு, எல்லாம் போச்சு. சிஸ்டர் மாட்டிக்க தான் போறாங்க. உண்மையை சொல்லு, யார் நீ? எதுக்காக துர்காவா நடிச்சுக்கிட்டு இருக்க? சூர்யா, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க போல. சின்ன வயசுல காணாம போன பார்வதி அம்மாவோட பொண்ணு நான் தான். கொன்றுவேன். மரியா இன்னைக்கு மர்கையாதான் போல இருக்குது. உண்மையை சொல்லு, யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? நீயா வந்தியா இல்ல உன்னை யாராவது அனுப்பி வச்சாங்களா? சொல்றி. நான் தான் துர்கா, என்ன நம்புங்க சூர்யா. நீ துர்கா இல்ல. உண்மையான துர்கா யாருன்னு எனக்கு தெரியும்.
சொல்லு, யார் நீ? சூர்யா நான் சொல்றத நம்புங்க. நான் தான் துர்கா. நோ, நீ துர்கா இல்ல, மாரிதான் உண்மையான துர்கா. கிராமத்துல இருக்க மாரியோட வீட்டுல இருந்த ஆதாரத்தெல்லாம் திருடிக்கிட்டு வந்து இங்க துர்காவா நடிச்சுக்கிட்டு இருக்க. போச்சு, மொத்தமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப சொல்லு, யார் நீ? உன்னை அனுப்பி வச்சது யாரு? இப்போ சொல்றேன் சூர்யா, ஒரிஜினல் துர்கா நான் தான். அடடடடடடடா, மரியா கலக்குறாளே. பார்வதி அம்மாவோட காணாம போன பொண்ணு நான் தான் எல்லாரும் முன்னாடி நான் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கேன். வேணும்னா நான் ஒரிஜினல் இல்லன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. இவ எதுக்கு துணிஞ்சவன்? இப்படி கழுத்தை நெரிச்சு மிரட்டுனா நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். நீயா வந்திருக்கியா இல்ல வேற யாராவது சொல்லி வந்திருக்கியான்னு தெரியல. ஆனா ஒண்ணு நீ நிச்சயமா மாறி ஏதோ ஒண்ணு பண்ணதா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. ஐயோ, கரெக்டா சொல்றானே. நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியோ கண்டிப்பா அது நடக்காத. நான் நடக்கவும் விட மாட்டேன். இவனும் சேலஞ்சா? கூடிய சீக்கிரமே மாறிதான் ஒரிஜினல் துர்கா நீ போலின்னு நிரூபிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேரு சூர்யா இல்ல. எஸ்கேப். அம்மா, ஆ? அம்மா நான் பேசிட்டம்மா. சரி, நான் வரமா. சரிப்பா. அத்தை, நான் துர்கா கிட்ட பேசி முடிச்சிட்டேன். சூர்யா நான் வரேன். காஃபி சாப்பிட்டு இல்ல போப்பா. பரவாயில்ல சித்தி, போயிட்டு வா சூர்யா. நான் வரேன். மாரியை கேட்டேன்னு சொல்லுப்பா. பாய். பார்த்து போ. சீக்கிரம் வா. வா. சூர்யா என்ன சொன்னா? கேக்குறேன்ல, சூர்யா என்ன சொன்னா? சிஸ்டர், போச்சு சிஸ்டர், எல்லாமே போச்சு சிஸ்டர். புலம்பாம விஷயத்த சொல்லு. மரியா ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். உண்மையான துர்கா மாரிதாங்கிறது சூர்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு சிஸ்டர். ஆமா ஆண்டி, ஆதாரங்களை மாரியோட தாத்தா வீட்ல இருந்து திருடிட்டு வந்தது கூட அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஆண்டி. அது மட்டும் இல்ல சிஸ்டர், சவால் வேற விட்டுட்டு தெப்பா போறான் சிஸ்டர். சவாலா? என்ன சவால்? கூடிய சீக்கிரமே மாறிதான் ஒரிஜினல் துர்கா நீ போலின்னு நிரூபிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேரு சூர்யா இல்ல. சூர்யாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? இல்ல, இனிமே நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இத்தனை நாளா நமக்கு மாரியும் தேவியும் மட்டும்தான் டார்கெட்டா இருந்தாங்க. இப்போ சூர்யாவையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துறணும். இந்த 3 பேரையும் மொத்தமா அழிக்கணும். ஆமா ஆண்டி, ஒருத்தங்களையும் விடக்கூடாது. நல்லா உசு பேத்துறா. அடே மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாரி சீஜா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? 2 பேருமே நல்லா இருக்காங்க தாத்தா. இந்த மாதிரி நேரத்தில் தெய்வானை இங்கே இருந்தால் நல்லா இருக்கும். காசிக்கு போனவ இன்னும் வரல. அதனால என்ன தாத்தா, அவங்க மெதுவா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மாப்பிள்ள, மாரிக்கு சொந்தமான பொருள்லாம் திருட்டு போச்சே, அந்த திருடுல பயிரை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவனை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. அப்படியா? அதை பத்தி சொல்லதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் கும்பிட்ற சமயம் வர மாரியம்மா என்னை கைவிடல. அம்மா மாரியம்மா, இவ்வளோ சீக்கிரம் திருடனை கண்டுபிடிச்சி கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி அம்மா. தாத்தா திருடனை மட்டும் கண்டுபிடிக்கல,
மாரியோட சொந்த அம்மாவையும் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மாரியை பற்றி அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா தாத்தா. ஓஹோ, சந்தோஷத்தில் எனக்கு வார்த்தையே வரல. மாரியை அம்மாட்ட சேர்த்து வைக்கணும்னு 20 வருஷமாக மனசில் ஒரு பாரம் இருந்தது. அதை இப்போ நீங்கள் இறக்கி வச்சிட்டீங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்க தெய்வானை இல்லாமல் போயிட்டா. ஆமாம், மாறி மாறி ஒரு தங்கமான பொண்ணை பற்ற புண்ணியவதி யாரு மாப்பிள்ள? அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க சென்னையில தான் இருக்காங்க தாத்தா. அவங்க உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? இந்த பாருங்க, எனக்கு யோசிக்க பொறுமை இல்லை. டக்குன்னு சொல்லுங்க, மாரியோட அம்மா யாரு? மாரியோட அம்மா வேற யாரும் இல்ல தாத்தா, என்னோட அத்தை பார்வதி தான்.